வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் செய்முறை தேர்வுகள் முடிவடைந்து விட்டது. மீண்டும் கால் லெட்டர் வருமா வராதா? எந்த கட் ஆஃப் இருப்பவர்களுக்கு கால் லெட்டர் வரும்? ஹையஸ்ட் கட் ஆஃப் என்னவாக இருந்தது? டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆக காரணங்கள் என்ன? இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இதில் நிறைய பேர் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. இன்டர்வியூ நேர்காணல்கள் அனைத்துமே முடிவடைந்து விட்டதுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் செகண்ட் கால் லெட்டர் வெளியாகியிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மீண்டும் செகண்ட் கால் லெட்டர் வர வாய்ப்புகள் இருக்குது. மக்களே, செய்முறை தேர்வில் நிறைய பீப்புள்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்பொழுது வழங்குவாங்க குறித்து இந்த வீடியோவில் ஒரு சில தகவலை நான் உங்கள்கிட்ட பரிமாற போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதற்கு உண்டான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி நேர்காணல் முடித்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக கிட்டத்தட்ட நிறைய பீப்புள் நேர்காணல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வகையான இருப்பவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நேரடி நேர்காணலில் நிறைய பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால வண்டி ஓட்ட தெரியாமல் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டால் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. செய்முறை தேர்வில் சரியாக அவங்களால அட்டன் பண்ண முடியாமலாலும் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. மெடிக்கல் சான்றிதழில் ப்ராப்பராக இல்லை, ஹைட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. மீண்டும் கால் லெட்டர் அனுப்ப அரசு முடிவெடுத்திருக்காங்க ஒரு சில நபர்களுக்கு. ஸோ ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்கள பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போட்டு அவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள மீண்டும் கால் லெட்டர் அனுப்பலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக அதிக அளவில் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால செய்முறை தேர்வில் கடிதங்கள் அனுப்புறதில் குறைகள் எல்லாமே இருக்குது. சரி, எவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ பேருக்கு அனுப்புவாங்களா இல்லையான்னு தெரியல. செய்முறை தேர்வில் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக ஆப்ஷன் ஆனவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் லெட்டர் தற்சமயம் அனுப்பப்பட்டு வருகிறது. ஸோ டிடிசி தேர்வில் வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் தான் தேர்வு செஞ்சுருக்கிறதுனால மீண்டும் அதிக அளவில் தேர்ச்சி விகிதங்கள் குறைக்கப்படுறதுனால ஸோ அதிக அளவு ஆட்களை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்டரை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறப்ப செகண்ட் கால் லெட்ரு மீண்டும் அனுப்பி வைக்கப்படும், கவலையே பட வேண்டாம். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செகண்ட் கால் லெட்ரு வரும்னா எந்த மதிப்பெண்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் வெறும் 34, ஜிடிக்கு, பிசிக்கு 32, பிசி முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 30, எஸ்சி 29, எஸ்சி 28, எஸ்டி 27, பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 26, சேஃப் ஜோன் 27க்கு மேலே எடுத்த அனைவருக்குமே. ஸோ டிரான்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துமே 20 மதிப்பெண்கள். டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டில் மொத்தம் 40 மார்க்கு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டில் 40 மார்க்கு, இன்டர்வியூவில் 20 மார்க்குங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே கால் லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பும் போல் சில டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் பாங்க, எக்ஸாம் அட்மிட் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th உங்களுடைய டிசி, மார்க் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது மட்டுமே கிடையாது, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கரெக்டாக அந்த 5 சான்றிதழ்களுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸு, ஐஆர்டி சர்டிஃபிகேட், அனுபவ சான்றிதழ், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் சான்றிதழ், சகிப்புத்தன்மை சான்றிதழ், கண் பரிசோதனை சான்று, எம்ப்ளாய்மெண்ட் ரெனிவல் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு, ஸ்கில் டெஸ்ட்டு லெட்ரு ப்ளஸ் நேமு வித் பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் இதெல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அட்டாச்சு வாங்கிட்டு 2 ஜெராக்ஸ் காப்பீஸு, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்களாலே போதும். நேர்காணலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். செகண்ட் கால் லெட்ரு மீண்டும் உங்களுக்கு வீடு தேடி வரங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் செய்முறை தேர்வுகள் முடிவடைந்து விட்டது. மீண்டும் கால் லெட்டர் வருமா வராதா? எந்த கட் ஆஃப் இருப்பவர்களுக்கு கால் லெட்டர் வரும்? ஹையஸ்ட் கட் ஆஃப் என்னவாக இருந்தது? டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆக காரணங்கள் என்ன? இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இதில் நிறைய பேர் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. இன்டர்வியூ நேர்காணல்கள் அனைத்துமே முடிவடைந்து விட்டதுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் செகண்ட் கால் லெட்டர் வெளியாகியிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மீண்டும் செகண்ட் கால் லெட்டர் வர வாய்ப்புகள் இருக்குது. மக்களே, செய்முறை தேர்வில் நிறைய பீப்புள்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்பொழுது வழங்குவாங்க குறித்து இந்த வீடியோவில் ஒரு சில தகவலை நான் உங்கள்கிட்ட பரிமாற போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதற்கு உண்டான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி நேர்காணல் முடித்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக கிட்டத்தட்ட நிறைய பீப்புள் நேர்காணல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வகையான இருப்பவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நேரடி நேர்காணலில் நிறைய பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால வண்டி ஓட்ட தெரியாமல் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டால் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. செய்முறை தேர்வில் சரியாக அவங்களால அட்டன் பண்ண முடியாமலாலும் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. மெடிக்கல் சான்றிதழில் ப்ராப்பராக இல்லை, ஹைட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. மீண்டும் கால் லெட்டர் அனுப்ப அரசு முடிவெடுத்திருக்காங்க ஒரு சில நபர்களுக்கு. ஸோ ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்கள பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போட்டு அவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள மீண்டும் கால் லெட்டர் அனுப்பலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக அதிக அளவில் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால செய்முறை தேர்வில் கடிதங்கள் அனுப்புறதில் குறைகள் எல்லாமே இருக்குது. சரி, எவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ பேருக்கு அனுப்புவாங்களா இல்லையான்னு தெரியல. செய்முறை தேர்வில் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக ஆப்ஷன் ஆனவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் லெட்டர் தற்சமயம் அனுப்பப்பட்டு வருகிறது. ஸோ டிடிசி தேர்வில் வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் தான் தேர்வு செஞ்சுருக்கிறதுனால மீண்டும் அதிக அளவில் தேர்ச்சி விகிதங்கள் குறைக்கப்படுறதுனால ஸோ அதிக அளவு ஆட்களை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்டரை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறப்ப செகண்ட் கால் லெட்ரு மீண்டும் அனுப்பி வைக்கப்படும், கவலையே பட வேண்டாம். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செகண்ட் கால் லெட்ரு வரும்னா எந்த மதிப்பெண்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் வெறும் 34, ஜிடிக்கு, பிசிக்கு 32, பிசி முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 30, எஸ்சி 29, எஸ்சி 28, எஸ்டி 27, பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 26, சேஃப் ஜோன் 27க்கு மேலே எடுத்த அனைவருக்குமே. ஸோ டிரான்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துமே 20 மதிப்பெண்கள். டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டில் மொத்தம் 40 மார்க்கு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டில் 40 மார்க்கு, இன்டர்வியூவில் 20 மார்க்குங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே கால் லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பும் போல் சில டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் பாருங்க, எக்ஸாம் அட்மிட் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th உங்களுடைய டிசி, மார்க் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது மட்டுமே கிடையாது, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கரெக்டாக அந்த 5 சான்றிதழ்களுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸு, ஐஆர்டி சர்டிஃபிகேட், அனுபவ சான்றிதழ், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் சான்றிதழ், சகிப்புத்தன்மை சான்றிதழ், கண் பரிசோதனை சான்று, எம்ப்ளாய்மெண்ட் ரெனிவல் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு, ஸ்கில் டெஸ்ட்டு லெட்ரு ப்ளஸ் நேமு வித் பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் இதெல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அட்டாச்சு வாங்கிட்டு 2 ஜெராக்ஸ் காப்பீஸு, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கனாலே போதும். நேர்காணலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். செகண்ட் கால் லெட்ரு மீண்டும் உங்களுக்கு வீடு தேடி வரங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.